எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு நாள் ரொம்ப உயரமா மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல. இப்படிப்பட்ட ஒரு ராட்சச உருவத்துக்கு ஹீரோயின் மாறினதுக்கு என்ன காரணம், கடைசியில அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட முழு கதையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போகும்போது ஒரு டாக்டருக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட புருஷன் கூட ஹீரோயினோட அப்பங்காரன் நடத்துற அந்த கம்பெனில தான் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃபேமிலி ரொம்ப வசதியான கொஞ்சம் செட்டில்டா இருக்காங்க. அதே நேரம் என்னதான் ஹீரோயின் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருந்தாலும் கூட புருஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ணி இருக்க இடத்துல ஏதோ ஒருத்தி மேல காதல் இருந்திருக்கும் போல அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாகி போய்கிட்டு இருக்கு. இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பிரச்சனையினாலதான் அவங்களுக்கு இப்போ ஒரே மன உளைச்சலா இருக்கு. இந்த பிரச்சனைய எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியாம தான் ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சைக்காலஜிக் டாக்டர். அந்த டாக்டர் கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட புருஷனுக்கு என் மேல காதலே இல்ல. ஆபீஸ்ல இருக்க எவ்வளவு ஒருத்தி கூட ஒரு தப்பான பழக்கத்துல இருக்கான். இதெல்லாம் தாண்டி ஹீரோயினோட அப்பா கூட ஹீரோயினை பெருசா மதிக்கிறதே இல்ல. அவருக்கு எப்ப பார்த்தாலும் பணம் காசு அது இதுன்னு சொல்லி அது மேலதான் ஆர்வம். தன்னோட பொண்ணு எப்படி இருக்கா, அவ கஷ்டப்படுறாளா இல்ல சந்தோஷமா இருக்காளா இப்படிங்கறது கூட கேட்டுக்கிறது. இது எல்லாத்தையும் இந்த டாக்டர் கிட்ட ஹீரோயின் புலம்பி தள்ளிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் எங்க போறாங்கன்னு பார்த்தா ஹீரோவோட செட்டப் பொருத்தி இருப்பால அவளை பார்க்க தான் போயிருக்கா. அவ வீட்டு வாசல் நின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அங்க எவனோ ஒருத்தன் வந்து, நீ நினைக்கிற மாதிரி இப்போ உன்னோட புருஷன் இங்க இல்ல, அவன் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டான், அங்க போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இந்த சைடு இவன் சொன்னது அத்தனையுமே பொய் தான் போல இருக்கு. ஹீரோ இங்க அவனோட செட்டப் கூட தான் இருக்கு. அந்த ரெண்டு காதலர்களும் அவங்களோட சில்மிச வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம ரெண்டு பேர்த்தோட இந்த எல்லா விஷயமும் என்னோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு, கூடி சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட லவர் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஃப்ரீயா விடுங்க டார்லிங், நாம பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவ பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் வேற விரக்தியில தனியா கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரியான ஒண்ணு பாக்குறான். இதனால வரைக்கும் ஹீரோயின் அதை ஊருக்குள்ள பார்த்ததே இல்ல. அதுல இருந்து ஒரு லேசர் லைட் மாதிரி ஒண்ணு ஹீரோயினோட நெஞ்சு மேல படுது. ஒரு செகண்ட் இவங்கனால அசைய கூட முடியல. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்பேஸ் ஷிப் அங்கிருந்து காணாம போயிடுது. ஆனா ஹீரோயினுக்கு இன்னமும் ஹீரோ இங்க இல்லன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, அவன் மேல சந்தேகம் ஏற்பட்டு மறுபடியும் ஹீரோவோட லவர் வீட்டுக்கே போறான். அங்க போயிட்டு ஹீரோயின் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க வராரு. என்னாச்சு, எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் வேற இப்ப புதுசா ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒன்னு பாத்துருப்பால, அந்த விஷயத்தை அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல ஒரு போலீஸ் லேடி போய் ஹீரோயினோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரா. ஹீரோயின் சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு போனதுக்கு உண்டான ஒரு தடயமும் இல்ல. இதை பார்த்துதான் அந்த போலீஸ் ஆபீசர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஹீரோயின் போய் சொல்லிருக்கா, இல்ல ஒருவேளை இவளுக்கு மனநல சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட அப்பனை வர சொல்ல அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. உன்னால எனக்கு இந்த ஊருக்குள்ள தலகாட்டவே முடியல, இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளா பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படி பிசினஸையும் கவனிச்சுட்டு உன்னையும் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? உன் புருஷனை உன்னோட வழிக்கு கொண்டு வந்து அவங்க கூட சந்தோஷமா நிம்மதியா வாழ பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பங்காரன் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது, நிஜமாலுமே இந்த இடத்துல ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்தேன். அந்த போலீஸ்காரங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்க கூடவா என்ன நம்பல அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பங்காரங்க கிட்ட பேச அந்த ஆளு அதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. நைட்டு புருஷன் வீட்டுக்கு வந்ததும் அவங்ககிட்டயும் இந்த உண்மையை சொல்றாங்க, நான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்தது உண்மைதான், ஆனா யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட புருஷன் மட்டும் இவகிட்ட நம்ம இதை நம்பலன்னு சொன்னா ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவோம்னு சொல்லி இவங்க சொல்றதுங்களா தலையாடிட்டு அவன் அந்த பக்கம் போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்க போக நேத்து நைட்டு நடந்த அந்த விஷயத்தை அவங்க கிட்டயும் சொல்றாங்க. நேத்து அவங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை இந்த டாக்டர் கிட்ட சொல்ல ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம சொன்ன இந்த விஷயத்தை நேத்து யாருமே நம்ப கிடையாது, அநேகமா இந்த டாக்டரும் அதை தான் சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க அந்த டாக்டர் ஹீரோயின் சொல்றத உண்மைன்னு சொல்லி நம்புறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர அவ ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்க. நேத்து நான் சொன்னதை யாருமே நம்ப கிடையாது, அதை நிரூபிக்கணும்னு சொன்னா அதுக்கு நேர்ல பார்த்த ஒரு ஆதாரமாச்சும் வேணும்னு சொல்லி ஹீரோயின் அவனோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போறாங்க. ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்காங்க. ஒன்னும் அங்க இருக்க மாதிரி தெரியல. எதிர்பாராத விதமா ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்பேஸ் ஷிப் அங்க வரத ஹீரோ பாக்குறான். ஹீரோயின் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி தான் அவனும் நினைச்சிருப்பான். பட் இப்போ இதை நேர்ல பார்த்ததுமே ஹீரோயின் சொன்னது பொய் இல்ல உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டான். ஹீரோயின் அந்த சந்தோஷத்துல அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு பக்கத்துல போக அதுல இருந்து ஒரு லைட் மாதிரி ஒண்ணு ஹீரோயின் மேல அடிக்குது. இதை பார்த்ததுமே ஹீரோவும் பதறிடிச்சு ஓடி வரான். அந்த லைட்டுக்குள்ள ஹீரோயின் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தலன்னு சொல்லி முயற்சி பண்ண இவங்களை வெளியே கொண்டு வர முடியல. ஒரு செகண்ட்ல ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்திடணும்னு சொல்லி ஹீரோவும் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு பின்னாலேயே போறான். ஆனா அவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒண்ணும் முடியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவோட லவரோட வீட்டை காமிக்கிறாங்க. அவன் வீட்டு டெரஸ் மேல யாரோ ஒருத்தங்க நடக்கிற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நீ எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க ஹீரோயின், இதுக்கு மேல நீ என் புருஷன் கூட பழகாத நிறுத்திக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீ சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வார்னிங் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ கூட பேசவே சடனா ஹீரோயின் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒண்ணும் இல்ல, அவங்க நார்மலா தான் இருக்காங்க, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த அப்பங்காரனுக்கும் ஹீரோயினோட புருஷனுக்கும் இப்ப சண்டை வந்துருது. தன்னோட பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு காரணம் நீதான், நீ ஒழுக்கமா இருந்திருந்தா அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பங்காரன் ஹீரோயின் புருஷன் கூட சண்டை போட ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே சரியான கோவம் வருது. ரெண்டு பேத்தையும் அமைதியா இருக்க சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல. இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு ஹை பிரஷர் ஏறிட சடனா அவங்களோட உருவம் ரொம்ப பெருசாயிடுது. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிஞ்சு போய் கிட்டத்தட்ட அந்த வீட்டோட மேல் கூரையை உடைச்சு
குறைச்சிக்கிட்டு அவ்வளவு ஹைட்டா மாறிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்க்கணும்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டாக்டரை ஹீரோ இந்த இடத்துக்கு கொண்டு வரான். இப்போ புதுசா வந்திருக்க டாக்டர் ஆல்ரெடி ஹீரோயினை ஒரு சைக்காலஜி டாக்டர் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கலந்து பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி ஹீரோயினை திரும்பவும் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுன்னு சொல்லி. அதே சமயம் ஹீரோயினை இங்க வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டாக்டர் ஒரு லேப் ஒன்று வச்சிருக்கானா, அதுக்கு ஹீரோயினை வர சொல்லி கூப்பிட்டா ஹீரோயின் வரமாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறதா இருந்தாலும் எனக்கு இங்கேயே வச்சு தான் பாக்கணுங்கிற மாதிரி சொல்ல அந்த டாக்டருக்கும் என்ன பண்றன்னு சொல்லி தெரியாம அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயினோட அப்பாங்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நைட் டைம் ஆயிடுச்சு, எதுக்காக இப்படி பணியில உட்காந்துக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கலாம் இல்லங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இப்ப இருக்கிற ஹைட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள போக முடியுமா, அந்த டாக்டர் சொல்ற மாதிரி நீ லேபுக்கு போகலாம், அந்த லேபுக்கு போனா தானே திரும்பவும் நார்மல் ஸ்டேஜுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பாங்காரன் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் சரியா கேட்கற மாதிரி தெரியல. அடுத்த நாள் விடிஞ்சதும் ஹீரோயின் அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து நீ நல்லா இருக்கல, உனக்கு ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் எதுவும் இல்ல, ஆனா என்னோட ஹார்ட் பீட் மட்டும் அடிக்கடி ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சீக்கிரமே நீ நார்மல் ஆயிடுவே அப்படிங்கிற மாதிரி புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்க. நாம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு டின்னர் பார்ட்டிக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க புருஷங்காரனும் சரின்னு சொல்லிடுறான். அவன் இப்படி சொன்னதை நினைச்சு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவங்க 2 பேரும் இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போக போற இந்த விஷயத்தை அந்த லேடி டாக்டர் கிட்ட சொல்ல அவங்களும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினை பாக்குறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருப்பாங்கல்ல, அவன் கையில ஒரு பெரிய ஊசியோட நின்னுகிட்டு இருக்கான். அது எதுக்குன்னு சொல்லி கேட்க அதுல ஒண்ணும் இல்ல, விட்டமின்ஸும் மினரல்ஸும் தான் இருக்கு, இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டா நீ நார்மல் ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதை பார்க்கும்போது அந்த லேடி டாக்டருக்கு கொஞ்சம் தப்பா தெரியுது. இந்த ஊசியாலலாம் ஹீரோயினை இப்ப நார்மல் ஆக முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. இவன் ஏதோ ஒரு தப்பான ஊசியை போட்டு இவங்களை அந்த லேபுக்கு தூக்கிட்டு போக தான் பிளான் பண்றான்னு சொல்லி அவன் கையில இருக்க அந்த ஊசியை பிடிங்கி தூக்கி விசிறாங்க. ஹீரோயின் இப்ப இருக்கிற உயரத்துக்கு எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படிங்கறக்காக அவங்களோட வீட்டு பக்கத்திலே அந்த டின்னர் பார்ட்டியை ஹீரோயினும் அவனோட ஹஸ்பண்டும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இந்த புருஷன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி நீ என் கூட டின்னர் சாப்பிட்டு எத்தனை வருஷம் இருக்கும், இதெல்லாம் கேட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு புக்ல ரொம்ப ஹைட்டா வளர்ந்த ஒரு மனுஷனை பத்தி நான் படிச்சிருக்கேன், அந்த புக்கை நீயும் படி அப்படிங்கிற மாதிரி இந்த புருஷன் கிட்ட சொல்ல அவனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது. நீ ரொம்ப மென்டல் ஆயிட்ட, அதனால தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல சரியான கோவம் வந்து இவங்க இருக்கிற ஹைட்டுக்கு கோவப்பட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சதுமே அந்த டேபிள் அப்படியே சுக்கு சுக்கா உடஞ்சு போயிடுது. ஜீப்பு கூட இவங்களுக்கு பாக்குறதுக்கு தீப்பெட்டி சைஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் தூக்கி வீச அந்த இடமே முழுக்க முழுக்க கொலாப்ஸ் ஆயிடுது. ஒரு கட்டத்துல இதெல்லாம் பாக்குற புருஷனுக்கு டென்ஷன் ஆகி நீ இந்த மாதிரியான ஒரு ஆளுங்க அப்படிங்கறனாலதான் நான் வேற ஒருத்தைய கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், உன்னை விட அவ எவ்வளவோ பரவாயில்ல, உன் சகவாசமே வேணாம் போடி அப்படிங்கிற மாதிரி கோவிச்சுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதை பார்த்ததுமே ஹீரோயின் அதிர்ச்சியில அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். அவங்களோட உருவத்துக்கு விழுந்தா என்ன ஆகும், அந்த வீடு மொத்தமே இடிஞ்சு போச்சு. இந்த சைடு பார்த்தா அப்பங்காரன் தான் பொண்ணை பத்தி ஒரு துளியும் கவலையே இல்லாம பிசினஸ் பார்ட்டி அது இதுன்னு சொல்லி சந்தோஷமா அவன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினை மறந்துட்டு அவன் அவனோட லவர் கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு அந்த மயக்கமே தெரியுது. அந்த டாக்டர் கூட பேசிக்கிட்டு இருக்க அவங்களோட புருஷன் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் இப்போ அந்த சின்ன வீடுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இவங்க இருக்கிற ஹைட்டுக்கு சிட்டிக்குள்ள போனா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும், போலீஸ் கேஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினா இங்க இருந்து போக வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி தெரியல. ஸ்ட்ரைட்டா எங்க வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோவோட செட்டப்போட வீட்டுக்கு தான். அந்த வீட்டோட கதவுக்குள்ள ஹீரோயினோட விரல வச்சு இவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட லவர் என்ன பண்றானா அங்க ஒரு துப்பாக்கி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். ஹீரோயின் இருக்கிற சைஸுக்கு இந்த துப்பாக்கி எல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதை இவன் கையில இருந்து புடுங்கி போட்டு ஹீரோவோட லவரை ஒரு பார்பி டால் மாதிரி அவ கையில புடிச்சு தூக்கிட்டு போறான். இதை பார்த்ததுமே ஹீரோ இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அவன் கார் எடுத்துட்டு போக பார்க்க அந்த கார் அப்படியே அலைகா அவளோட கையில தூக்கி அந்த காருக்குள்ள இருந்து இவனை கீழே தள்ளி இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இதை பாக்குற அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே இவங்க 2 பேரையும் கீழே இறக்கி விட சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியும். இப்போ அவன் எந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ இவங்க வந்திருக்காங்க. இந்த அப்பங்காரனும் மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு, போலீஸ் சொல்றத கேளு, நீயா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த அப்பங்காரனுக்கு சுத்தமா என் மேல பாசமே இல்ல, உங்களுக்கு எப்பவும் பணம் மட்டும் தான் முக்கியம், இனி இதுக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட அந்த போலீஸ் ஆபீசர் வேற வழி இல்லாம ஹீரோயினை துப்பாக்கி வச்சு சுட சொல்றாரு. அந்த புல்லட் ஃபயர் ஆனதும் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி அங்க பக்கத்துல கரண்ட் ஒயர்லாம் இருக்கும், அது மேல விழுந்துட அவங்களோட உடம்புல கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த சமயம் பார்த்து அந்த ஸ்பேஸ் ஷிப் அந்த பக்கம் வர ஹீரோயினும் அவளோட கையில இருந்த அந்த புருஷனும் ஒரு செகண்ட்ல காணாம போயிடுறாங்க. அநேகமா அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ் ஷிப்புமே ஒரு கட்டத்துல அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. இதை அந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோயினோட அப்பங்காரனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவன் எங்க தாண்டா இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல தூக்கி போட்டு போயிருப்பால, அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள தான் இப்ப இவங்க இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட அவள மாதிரியே ஜெயின்ட் ரூபத்துல இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அடிமை மாதிரி இந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அநேகமா அது அந்த 2 லேடிஸோட புருஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோனால கடைசி வரைக்கும் இங்கிருந்து வெளியவே போக முடியாது. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியும். இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.